வணக்கம். லாஸ்ட் வீக் தமிழ் ஸ்கூல்ல தமிழ் பாரம்பரிய விழா நடைபெற்றதுங்க. நெறைய தலைப்புகள் குடுத்திருந்தாங்க. நாங்க சூஸ் பண்ணது வந்து கலைகள். ஸோ இதுக்கு வந்து ட்ரைஃபோல்ட் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் ரீசனபிள் பிரைஸ்ல பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டாலர் ஸ்டோர்ல 3 ஃபோம் போர்ட் வாங்கியிருந்தேங்க. ஸோ 3 ஃபோம் போர்டுமே வாங்கிட்டு பேக் சைடா டர்ன் பண்ணி வச்சுட்டு இந்த மாரி செல்லோ டேப் போட்டிருந்தேன். இந்த மாதிரி டேப் போட்டு அட்டாச் பண்ணும்போது, ஒரு சைடு வந்து கேப் கம்மியாவும், இன்னொரு சைடு அட்டாச் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் கேப் எக்ஸ்ட்ராவா நீங்க விட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி அழகாவே 3ஆவே நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு போகவும் ஈஸியா இருக்கும். டேபிள்ல வைக்கும்போதுமே நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி தானே வைப்போம். ஸோ ட்ரைஃபோல்ட் வந்து உங்களுக்கு எப்பவுமே பெண்டா தான் ஒரு ஃபேசிங்ல தான் இருக்கும். ஸோ அதனால இந்த கேப் வந்து தெரியாது. என்னென்ன கலைகள நாங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஒவ்வொரு கலைகள பத்தியுமே ஒரு 4, 5 பாயிண்ட்ஸ் வந்து அந்த பிக்சருக்கு கீழயே வந்து நாங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணி தான் பிரிண்ட் எடுத்திருந்தோம். ஸோ இதில நம்ம ஒட்டும்போது நார்மலா க்ளூ குடுத்தும் ஒட்டலாம். இது நார்மல் பிரிண்ட் அவுட் பேப்பர்ன்றனால நாங்க வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருந்தோம். போர்டோட பார்டர் வந்து ஏதாவது டெக்கரேட் பண்ணலான்னு யோசிச்சிருந்தோம். ஸோ ஏதாவது நம்ம டேப், கலர் டேப் மாரி இருந்தாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா வந்து நம்ம நார்மல் மார்க்கர்லயும் வந்து ஏதாவது கோலம் அந்த மாதிரி கூட போடலாம். ஸோ நாங்க புதுசா என்ன யோசிச்சிருந்தோம்னா, இந்த ப்ளவுஸ் பிட் இருக்கு இல்லையா? ஸோ அதையே வந்து மடிச்சு தச்சுட்டு, டபுள் டேப்ல பேஸ்ட் பண்ணி பேக் சைட்ல வந்து செல்லோ டேப் பண்ணிட்டோம். கிட்ஸ் இந்த மாரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்க எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.